வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நேர்கொண்ட பார்வை நிகழ்ச்சியில் ஒலிம்பியா மூவிஸ் தயாரிப்பில் நெல்சன் வெங்கடேசன் இயக்கத்தில் அதர்வா, நிமிஷா சஜயன், பாலாஜி சக்திவேல், சேத்தன் மற்றும் பல நடிப்பில் வந்திருக்கிற டிஎன்ஏ சினிமா எப்படி இருக்குன்னு பார்ப்போம். அதுக்கு முன்னாடி நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பக்கத்தில் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிடுங்க, உங்கள் நண்பர்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. இப்போ வாங்க படம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சுப்பிரமணியங்கிற சேத்தனுடைய மூத்த பையன் தான் அதர்வா. அவருக்கு ஒரு தம்பி லைஃப்ல செட்டில் ஆகி கல்யாணமும் பண்ண போறாரு. ஆனா அண்ணன் அதர்வா காதல் தோல்வியினால குடிச்சு அலையறதுனால அம்மாவை தவிர அப்பா உட்பட யாருக்குமே அவரை பிடிக்கல. அதர்வாவுடைய வக்கீல் நண்பர் ரமேஷ் திலக் அவரை ஒரு போதை மறுவாழ்வு சீர்வு மையத்துக்கு அனுப்பி குணப்படுத்துறாரு. அதர்வாவுக்கு எப்படியாவது ஒரு கல்யாணம் பண்ணணும், மிடில் கிளாஸ் பொண்ணா இருந்தாலும் பரவாயில்லன்னு நிமிஷா சஜயன் பேசி முடிக்கிறாங்க. ஆனா கல்யாணத்தன்னைக்கு நிமிஷா சஜயன் மனநிலை பாதிக்கப்பட்டு ட்ரீட்மெண்ட் எடுத்து குணமானவங்க தான் எல்லாருக்கும் தெரியுது. ரெண்டு பேருக்கு கல்யாணம் முடிஞ்சு வாழ்க்கை நல்லபடியா போயிட்டு இருக்கு. 10 மாசம் கழிச்சு ஜூலை 15ஆம் தேதி நிமிஷாவுக்கு குழந்தை பிறகுது. பிறந்த சிசுவை 5 நிமிஷம் மட்டும் பாக்குற நிமிஷா இன்குபேட்டர்ல வச்சுட்டு கழுவி திரும்பி கொண்டு வந்து கையில கொடுக்கும் போது இது என்னுடைய குழந்தையே இல்லைன்னு கத்தி ஆர்ப்பாட்டம் பண்றாங்க. இவங்க மனநிலை சரியில்லாதவங்கிறதுனால ஆரம்பத்துல எல்லாருமே நம்ப மறுக்கிறாங்க. ஆனா அதர்வா தன்னுடைய மனைவியை நம்பி இப்ப கையில கொடுக்கப்பட்ட இந்த குழந்தை யாரு, எங்க இருந்து வந்தது, தங்களுக்கு பிறந்த குழந்தை எங்க போச்சுன்னு துப்பறிய ஆரம்பிக்கிறாரு. கோர்ட்டு போய் ஆஸ்பத்திரி மேலே கேஸ் ஃபைல் பண்றாரு. போலீஸ்ல கம்ப்ளைண்ட் பண்ணும் போது இவருக்கு துணையா விசாரிக்க கான்ஸ்டபிள் சின்னசாமிங்கிற பாலாஜி சக்திவேல் வர்றாரு. இந்த 2 பேர் ரமேஷ் திலக் எல்லாரும் சேர்ந்து குழந்தைய பத்தி விசாரிச்சுக்கிட்டே நூல் பிடிச்சு போகும்போதுதான் இதுக்கு பின்னாடி ஒரு மாஃபியா கேங் இருக்கு, அதுக்கு ஒரு தலைவன் இருக்கான்னு தெரியுது. கடைசியில இந்த மாஃபியா தலைவன் இந்த குழந்தை கடத்தல் சம்பந்தப்பட்ட செயின்ல உள்ள எல்லா ஆட்களும் பிடிபட்டாங்களா, குழந்தை திருப்பி கிடைச்சதான் பரபரப்போடையும் பக்தி பரவசத்தோடையும் சொல்ற படம் தான் டிஎன்ஏ. படத்துடைய நாயகன் அதர்வா இதய முரளியுடைய பையன் எல்லாருக்குமே தெரியும். முரளி எத்தனையோ படங்களை நடிச்சிருந்தாலும் பூவிலங்கு, இங்கேயும் ஒரு கங்கை, பொற்காலம், காலமெல்லாம் காதல் வாழ்க, இதையும் இப்படி சொற்ப படங்களே மக்களோட மனசை ஆக்கிரமிச்சவர். ஆனாலும் அவருடைய பையன் அதர்வா பாலாவுடைய பரதேசி படத்துல நடிச்சாலும் தவறான படங்களுடைய தேர்வுனாலயா என்ன தெரியல, இவருடைய பரதேசி, ஈட்டி, எமைக்க நொடிகள் மாதிரி சொற்பமான படங்கள் தான் எல்லாருக்கும் பிடிச்ச மாதிரி இருந்தது. நல்ல திறமை இருந்து ஏன் இப்படி ஒரு அண்டர் ரேட்டட் நடிகரா வளம் வந்தாருன்னு தெரியல. இப்ப அருமையான ஒரு கண்டென்ட்டோட வந்திருக்கிற இந்த படத்துல தன்னோட அபாரமான நடிப்பு திறமையை வெளிப்படுத்தியிருக்காரு அதர்வா. இனி அதர்வா இதே மாதிரி நல்ல படங்களா செலக்ட் பண்ணி நடிச்சு மறுபடியும் ஒரு நல்ல ரவுண்டு வருவார்னு வாழ்த்துவோம். காதல் தோல்வியினால மன உளைச்சலுக்கு ஆளாகி குடிச்சிட்டு வீட்டுக்கு வந்து கலாட்டப்படுற சீன், மண்டபத்துல நிமிஷா வைத்துக்கிற சீன், குழந்தையை தேடி பாலாஜி சக்திவேல் கூட விரித்தனமா அலையிற சீன், குழந்தைக்கு ஏதாவது ஆயிருமோன்னு பயந்து கதறி அழுகிற சீன், என்ன வேணாலும் சொல்லி என் மனைவியை லூசு மட்டும் சொல்லாதுன்னு ரமேஷ் திலக்க திட்டுற சீன், மாஃபியா கும்பல் கூட நரபலி கூட வெறித்தனமா சண்டை போட்டு குழந்தையை மீட்கிற சீன், இப்படி எல்லா தலைவரும் சிக்ஸர் அடிச்சிருக்காரு அதர்வா. அடுத்த நாயகி நிமிஷா சஜயன். இவங்க மலையாளத்துல அற்புதமான ஒரு நடிகை. குப்ரிசித்த பையன், நாயாட்டு, 5ஆம் பாத்திரா படங்களையும், ஜிகிருதண்டா 2 சித்தா படங்களையும் இவங்களோட அற்புதமான நடிப்பை பார்த்திருக்கலாம். இந்த படத்துல நிமிஷா சஜயன் அதர்வாக்கு ஈடு கொடுத்து ஆரம்பத்துல பொண்ணு பார்க்குற சீன்ல அவங்க காமிக்கிற மென்டல் டிசார்டர் ரியாக்ஷன்கள், அதர்வா கல்யாணத்துக்கு சம்மதிச்ச உடனே சந்தோஷப்படுற சீன், குழந்தை தனது இல்லைன்னு கத்தி ஆர்ப்பாட்டம் பண்ற சீன், கணவர்கிட்டையும் டாக்டர் கிட்டையும் அம்மா கிட்டையும் அப்ப நான் சொன்னது பொய்யா, என்னை நம்ப மாட்டீங்களான்னு கோபத்தோட கேட்கிற சீன், அந்த 18 நாள்ல தன்னோட கையில இருந்த குழந்தை பட்டுவை பிரிய முடியாம அவ சாப்பிட்டாளா தூக்கிட்டாளா அவ அம்மாட்ட போன் பண்ணி கேட்கணும்னு தவிர சீன், கடைசியில தான் பெத்த குழந்தைய கோயில பார்த்து பரவசப்படுற சீன், எல்லாத்துலயுமே அதர்வாவுக்கு சரியான டப் கொடுத்து திவ்யா கதாபாத்திரத்துக்கு தான் சரியான தேர்வு நிரூபிச்சிருக்காங்க நிமிஷா சஜயன். 3 வாரத்துல ரிட்டையர்ட் ஆக போற கான்ஸ்டபிள் சின்னசாமியா பாலாஜி சக்திவேல் அதர்வா கூட ஹாஸ்பிட்டல் உட்பட எல்லா இடங்களையும் விசாரணை நடத்துற சீன், அதர்வாவுக்கு தோல் கொடுக்குற காட்சி, இப்படி எல்லாத்துலயுமே அற்புதமா பண்ணி அதர்வாவுக்கும் நிமிஷாவுக்கும் தான் கொஞ்சம் கூட சலைச்சவர் இல்லைன்னு நிரூபிச்சிருக்காரு. மற்ற நடிகர்கள் சேத்தன், விஜய் சந்திரசேகர், வில்லனா முகமது ஷீஷன் அயூப், ரமேஷ் திலக், பிரசவ ஆஸ்பத்திரி டாக்டர்மா, ரொம்ப குறிப்பா குழந்தை தூக்கிட்டு போயிட்டு விசாரணை காட்சிகள் போலீஸே மிரட்டுற அந்த பாட்டி எல்லாருமே நல்லா சூப்பரா பண்ணியிருந்தாங்க. படத்தோட இயக்குனர் நெல்சன் வெங்கடேஷுக்கு இது 4வது படம். 4 படங்களையும் வெரைட்டியான கண்டென்ட் பண்ணதுக்கு பாராட்டுகள். திறமைசாலி இயக்குனர்களா இருந்தாலும் நம்ம தமிழ் சினிமால ஒரே மாதிரி ஒரே டிசைன் செயின் டெம்ப்ளேட்னு தன்னோட எல்லா படங்களையும் ஒரே மாதிரி பண்ற பாலா, மாரி செல்வராஜ், பா ரஞ்சித் மாதிரி ஒரே குண்டு சட்டிக்குள்ள குதிரை ஓட்டாம மலையாள சினிமா இயக்குனர்கள் மாதிரி வெரைட்டியான கண்டென்ட் பண்ணக்கூடிய நெல்சன் வெங்கடேஷ் மாதிரியான இயக்குனர்கள் தான் இன்னைக்கு தமிழ் சினிமாவுக்கு ரொம்ப அதிகம் தேவை. இடையில நம்ம பத்திரிகையில நம்ம கண்ணில் தட்டுப்படுற இன்ஃபேண்ட் கிட்னாப் செய்திய வினோத் மாதிரி நல்லா டீட்டெயிலா சொன்ன விதம் மிக அருமை. எஸ்.ஜே. சூர்யா டைரக்ட் பண்ணி விஜய் நடிச்ச குஷி படம் மாதிரி இந்த படத்துல ஆரம்பத்திலே கிளைமாக்ஸ் சொல்லியிருக்காரு. அடுத்த படத்தை அப்படியே கடைசியில கிளைமாக்ஸ் நோக்கி கொண்டு போன விதம் அவ்வளவு சூப்பரா இருந்தது. படத்தோட திரைக்கதை நெல்சன் வெங்கடேஷ் கூட அதிஷா வினோங்கிறவர் சூப்பரா எழுதியிருக்காரு. நடிகர்கள் தேர்வு சூப்பரா இருந்தது. குறிப்பா நிமிஷா சஜயன், பாலாஜி சக்திவேல், இன்வெஸ்டிகேஷன் சீன்கள் எல்லாமே நல்லா இருந்தது.
கிட்டத்தட்ட ஒரு 70% லாகிங் ஃபீலிங் வராத அளவுக்கு சூப்பரா பிரசன்ட் பண்ணியிருக்காரு. ஆஸ்பத்திரிகள் தமக்குள்ள டைப் வச்சுக்கிட்டு எந்த அளவுக்கு குழந்தை கடத்த தொழிலில் ஈடுபடுறாங்கன்னு அற்புதமா காமிச்சிருக்காரு. கேரக்டர் ஸ்கெட்சிங் குறிப்பா நிமிஷா சஜயன், பாலாஜி சக்திவேல், அந்த டாக்டர் அம்மா, குழந்தையை தூக்கிட்டு போற பாட்டி, இந்த 4 பேருடைய கதாபாத்திரங்கள் வடிவமைக்கப்பட்ட விதம் அவ்வளவு சூப்பரா இருந்தது. அதே மாதிரி படத்துல ஆன்மீகத்தை கலந்த ஐடியாவும் நல்லா இருந்தது. என்னதான் நம்ம ஒரு பொருளை உயிருக்குயிரா நேசிச்சாலும் நம்ம சுயமா முயற்சி பண்ணாதான் கடவுள் நமக்கு துணையா இருப்பாரு, வெற்றியை அவரே நம்ம கையில கொண்டு வந்து கொடுப்பாருன்னு சொன்ன விதம் அவ்வளவு அருமையா இருந்தது. கிளைமாக்ஸின் படமாக்கப்பட்ட விதம் அவ்வளவு அருமையா இருந்தது. கொஞ்சம் வித்தியாசமா இருந்தது. ஏன்னா எப்பவுமே ஒரு த்ரில்லிங் கிரைம் இன்வெஸ்டிகேஷன் படம்னாலே ஒரு பழைய பாலடைஞ்ச பங்களா, காடு, ஒரு பழைய ஃபேக்டரியில தான் முடிக்கிற மாதிரி பண்ணிருப்பாங்க. ஆனா இந்த படத்துல அப்படி முடிக்காம கோயில்ல முடிச்ச ஐடியா நல்லா இருந்தது. காரணம் அந்த பரபரப்பான காட்சிகள் கூட நாதஸ்வரத்தினுடைய கெட்டிமேளத்தினுடைய அந்த ஓசையை சேர்த்து அந்த ஐடியா அவ்வளவு சூப்பரா இருந்தது. ஆடியன்ஸ் எல்லாரும் எமோஷனலா கனெக்ட் பண்ண வச்ச சீன் இது. குடும்ப பெண்கள் மனசுல ஈஸியா கனெக்ட் ஆனதுனால கண்டிப்பா அந்த படம் கிளைமாக்ஸுக்காக குடும்ப பெண்களாலே கண்டிப்பா ஓடக்கூடிய வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி ஒரு ஆன்மீகம் கலந்த கிளைமாக்ஸோட வர்ற படத்தை விநியோகம் பண்ணி தொழிலுக்கும் கொள்கைக்கும் சம்பந்தம் இல்லைன்னு நிரூபிச்ச ரெட் ஜெயின் மூவிஸ் உதயனாவுக்கும் பாராட்டுகள். இப்படி ஒரு அருமையான படத்தை கொடுத்ததுக்காக இயக்குனர் நெல்சன் வெங்கடேச பாராட்டுறது மட்டும் இல்லாம இவர் இனி அடுத்து பெரிய ஹீரோக்களை வச்சு படம் பண்றேன்னு அந்த ஹீரோக்கள் பக்கம் சாஞ்சி அவருக்கு பஞ்சு டைலாக், ஓவர் பில்டப்கள் வச்சு தன்னுடைய வாழ்க்கையை கெடுத்துக்காம இருந்தது. அடுத்து படத்தோடைய இசையமைப்பாளருடைய பிஜிஎம் ஸ்கோரிங் ராட்சசன் படம் மாதிரி படத்தோடைய பரபரப்பான ஓட்டத்துக்கு அருமையா கை கொடுத்திருக்கு. அடுத்து சத்ய பிரகாஷ், ஸ்ரீகாந்த் ஹரிகரன், பிரவீன் சைவி, சாகி சிவா, அனல் ஆகாஷ் ஒரு 5 பேர் கம்போஸ் பண்ண சாங்ஸ் அருமையா இருந்தது இந்த படத்துல. ஒளிப்பதிவாளர் பார்த்திபன், அதர்வாவுடைய வீடு, ஆஸ்பத்திரி, போலீஸ் ஸ்டேஷன், நகர தெருக்கள், வீடுகள் எல்லாத்தையுமே இரவு பகல்ல அருமையா படம் பிடிச்சு ஒரு த்ரில்லிங் முடுக்கு அப்படியே நம்மள செட் பண்ணிருக்காரு. படத்தோட சண்டை காட்சிகள் அவ்வளவு சூப்பரா இருந்தது. அடுத்து படத்தோட எடிட்டர் விஜய் சாபோ ஜோசப் இன்னும் கொஞ்சம் ஆரம்ப காட்சிகளை ட்ரிம் பண்ணிருக்கலாம். ஆரம்பத்துல கொஞ்சம் லாகிங் ஃபீலிங் அதிகமாகவே இருந்தது. நாயகன் நாயகி இவ்வளவு டீட்டெயிலான அறிமுகம் தேவையே இல்லை. எடிட்டர் த்ரில்லிங் இன்வெஸ்டிகேஷன் படமாச்சு. அதனால தன்னுடைய புத்திசாலித்தனத்தை நான் லீனியர்ல எடிட் பண்றேன்னு போட்டு குழப்பாம எல்லாருக்கும் புரியுற மாதிரி நேர்கவுட்ல எடிட் பண்ண விதம் அருமை. ஃபர்ஸ்ட் ஒரு 25 நிமிஷம் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரொம்ப லாகிங் ஃபீலிங் கொடுத்தது. இன்வெஸ்டிகேஷன் சீன்கள் அவ்வளவு அருமையா இருந்தாலும் இன்னும் கொஞ்சம் புத்திசாலித்தனத்தை காமிச்சிருந்தா இடைவெளிக்கு அப்புறமும் வர அந்த லாகிங் ஃபீலிங் அருமையா தவிர்த்து இன்னும் கொஞ்சம் பரபரப்பை கூட்டியிருக்கலாம். கிளைமாக்ஸ்ல வர அந்த பார் பாட்டு தேவையில்லாத அணி அதையும் இவங்க ட்ரிம் பண்ணிருக்கலாம். மற்றபடி வேற எந்த மைனஸ் பாயிண்ட்களும் அந்த படத்துல இல்ல. படத்தோட மாரல் வழி நமக்கு சொந்தமானது உயிருக்கு நேசிச்சா அதற்கான முயற்சிகளை செய்த கடவுள் தானே அந்த பொருளை நமக்கு கொடுப்பாருன்னு ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவான மாரல் வழி மிக அருமை. அது மட்டும் இல்லாம குழந்தை கடத்தல் பத்தி அருமையான ஒரு அவேர்னஸ் கொடுத்திருக்காங்க. படத்தோட கண்டென்ட், ஸ்கிரீன் பிளே, ஸ்டோரி அருமையா இருந்தது. காஸ்டிங் டிபார்ட்மெண்ட், டெக்னிக்கல் டிபார்ட்மெண்ட் கான்ட்ரிபியூஷன் திருப்திகரமாவே இருந்தது. இந்த அடிப்படையில படத்துக்கு தாராளமா 5க்கு 4 ஸ்டார்கள் கொடுக்கலாம். 1-2 ஃபைட் சீன்கள் இருந்தாலும் தாராளமா தியேட்டர் போய் பார்க்கக்கூடிய ஒன் டைம் வாட்சபிள் த்ரில்லிங் மூவி தான் இந்த டிஎன்ஏ. நல்லா சந்தோஷமா பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. கிளைமாக்ஸ் சீன்ல நல்ல பக்தி பரவசத்தை அனுபவிங்க. மொத்தத்துல டிஎன்ஏ A1 சொல்லி இந்த விமர்சனத்தை முடிச்சுக்கிறேன். இந்த விமர்சனம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸ்ல எழுதுங்க. நம்ம யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க, உங்க நண்பர்களுக்கு சஜஸ்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மீண்டும் இதே மாதிரி ஒரு நேர்கொண்ட பார்வை திரை விமர்சனம் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் செல்வம்.